இருக்குது. காளிமக்கா, வா மலரே, வா சீதா. என்னக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க? ஆமா சீதா, ஃபோன் பண்ணியிருந்தா சரி நீயும் மலர் வரட்டும்ட்டு. அது ஒரு சனமாடு இருந்தது இல்ல, அது கண்ணு போடுற காயிருச்சு இன்னைக்கு. சரி நான் ஒத்தையில தான் இருந்தேனா, சரி என்ன பண்றது கொஞ்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். பாரு நீங்க வரக்குள்ள அப்புறம் நானே பார்த்துட்டு அப்புறம் பண்ணையில இருந்து வேற ஒரு ஆள் வந்தாங்களா அந்த நேரத்துல. சரி அவங்கள கூட வச்சுட்டு அப்புறம் நானே பார்த்துட்டேன் எல்லாம். அதான் கண்ணு போட்டிருக்குது. ஐயா அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷக்கா. என்ன கண்ணுக்கா போட்டிருக்குது? பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு சீதா. எல்லாம் நல்லா இருக்குது, தாயும் புள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்பதான் கொட்டைக்குள்ளதான் கட்டிட்டு வந்தேன் இப்பதான் மாடை ஊத்துட்டு போய். சரி கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டி வச்சிருக்கிற பக்கத்துல தான் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஓ அதுக்கு தான் வர சொன்னீங்களாக்கா? நான் சரி எதுக்கு கூப்பிடுறீங்களா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன்ல சொல்லியிருந்தா நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருப்போம். சரி நீங்க எதுவும் சும்மா தான் வர சொல்றீங்களாக்கோ நினைச்சிட்டு நான் சரி இந்த பிள்ளைங்களுக்கா காய் போட்டு கொடுத்துட்டு போலான்னு உட்காந்துட்டக்கா. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருப்பேன். சரி சீதா பரவாயில்ல விடு, அதனால என்ன, அதான் ஏதோ ஒரு ஆளுங்க வந்துட்டாங்கல்ல அந்த நேரத்துல, அது போதும். ஆமாக்கா எனக்கு சந்தேகமாவே தான் இருந்தது. நானும் அக்காட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாடு கண்ணு போடுறக்கு ஆயிடுச்சு என்னமோ, அக்கா வேற அதுக்கு தான் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரியே கண்ணு போட்டிருக்குது பாருங்க இன்னைக்கு. பரவாயில்லக்கா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தான். ஆமாக்கா, வர வழியில மலர் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தான் இருந்துட்டு சரி காளிமாக்கு அப்படி அவசரமா இருந்தா உடனே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, சும்மா அப்படியே சொன்ன மாதிரி இருந்ததா, நான் அதனால தான் கொஞ்சம் பொறுமையா வந்துட்டு இருந்தேன். இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடியே நான் வந்திருப்பேன். சரி சீதா பரவாயில்ல, அதனால என்ன, இதை சீம்பால் எடுத்து வச்சிருக்கிறேன், போறப்ப கொண்டு வாங்க. நீயும் மலர் ஆளுக்கு பாதி எடுத்துக்காங்க. சரிங்கக்கா. அது சின்ன புள்ள வந்து நிக்கிறா. சின்ன புள்ள என்ன சத்தம் இல்லாம வந்து நிக்கிறா? ஆமா நான் அண்ணின்னு கூப்பிட்டேன். எங்க அண்ணி மும்மரமாக கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி அதான் அப்படியே நின்னுட்டேன். ஓ வாடி சின்ன புள்ள, நீ கூப்பிட்டது எனக்கு காதுல விழுகலடி. வா வா. எதுக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அடி பசுமாடு கண்ணு போட்டிருக்குது இப்பதான் சித்த நேரத்துக்கு முன்னாடி. சரி அதனால தான் நீ வர சொன்னேன். ஓ அப்படியா, நீ அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரி அந்த சீம்பால் எடுத்து வச்சிருந்தானா, சரி அதான் நீ வர சொல்லிட்டு நீ தான் எல்லா மாடுக்கு பேர் வைப்பியே, அப்படியே புதுசா பிறந்திருக்குது அதுக்கும் ஒரு பேர் வச்சுட்டு அப்புறம் சீம்பால் எடுத்துட்டு போ, அதுக்கு தான் நீ வர சொன்னேன். ஓ என்னக்கா, கண்ணுக்குட்டிக்கு பேர் வைக்கிறதுக்கு சின்ன பிள்ளை கூப்பிட்டீங்களா? ஆமா மலர், இவ்வளவு சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல இருந்து அதுக்கப்புறம் எந்த மாடு கண்ணு போட்டாலும் நான் தான் பேர் வைப்பேன் அடம் பிடிச்சிட்டு இருப்பா சின்ன வயசுல எல்லாம். அப்புறம் அப்படியே விட்டு அவளே தான் எல்லா மாடுக்கும் இப்ப இருக்கிற எல்லா மாட்டுக்கும் இவ தான் பேர் வச்சது. சரி அதான் இப்ப புதுசா போட்ட கண்ணுக்கும் இவளே வந்து பேர் வைக்கட்டும்னு சொல்லிதான் நான் அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்க அண்ணன் கிட்ட கண்ணு போட்டதுன்னு சொன்னதும் முதல்ல சின்ன பிள்ளை கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னு எடுத்த வார்த்தையில சொல்றாரு. சரி நான் அதுக்கப்புறம் தான் நானும் சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அப்புறம் தான் கூப்பிட்டேன். என்ன நீ சின்ன பிள்ளையில தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன, இப்போ நீங்களே ஏதோ பேர் வைக்க வேண்டியதானே? இல்லாட்டி சிம்ரன் கிட்ட கேட்டா அவள் ஏதாச்சும் சொல்ல போறா. இதுக்கு எதுக்கு நான் நினைத்து போய் நீ பேர் செலக்ட் பண்ண போற? சிம்ரனையே கேட்கல, நீ அவளே ஏதாச்சும் பேர் வைக்கிட்டு விடுங்க. ஆமாடி, எங்களுக்கு என்னைக்கு சின்ன புள்ள நீதான், நீயே பேர் வை, நீ பேர் வச்சாதான் ராசியாமா. உங்க அண்ணன் பேர் அதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. நாங்களாம் பேர் வச்சு ஒத்துக்கவே மாட்டாருடி, நீயே பேர் வச்சா மட்டும் தான் உங்க அண்ணன் ஏத்துக்குவாரு. நாங்களாம் வச்சு எதையாச்சும் எங்க கொண்டாட பேசிட்டு இருப்பாரு. அதனால எங்களுக்கு ஆகாத வேலை. நீயாச்சும் உங்க அண்ணனாச்சும் என்னமோ பண்ணுங்க போங்க. அட என்ன நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, அத்தையும் இப்ப இல்ல, ஊருக்கு போயிருக்கிறாங்க. சரி அண்ணனும் வரட்டும், நாளைக்கு பார்த்து நல்ல பேரை வச்சுக்கலாம். சரியா? நீங்க அப்பவே வைங்க, கண்ணு போட்டு சொல்லிட்டேன், நீங்க அப்ப வச்சாலும் சரி. ஆமா அத்தை எதுக்கு ஊருக்கு போயிருக்கிறாங்க? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. எப்ப போனாங்க சின்ன புள்ள? காலையில் ஒரு 10 மணிக்கு தான் நீ போனாங்க. ஏதோ அவங்க ஏதோ சொந்தக்காரங்களுக்கு என்னமோ சீராம புள்ளிக்கு. சரி அதான் போயிட்டு வர 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ அப்படியே சின்ன புள்ள அத்தை இல்லையாப்பா? சரி சரி எனக்கு தெரியல, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையா. சரி அதான் கேட்டேன். ஆமா, கூட இருக்கிற எங்கிட்டே சொல்லல. அவங்க கிளம்பிட்டு பைய தூக்கிட்டு போயிட்டு வரேன்னு வந்து நிக்கிறாங்க. கேட்டா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பேசுறது எனக்கே அத்தை இல்லாம ஒரு மாதிரியா இருக்குது வீட்டுக்கு போறக்கே. ஏசன புள்ள வத்தையிலான எல்லா வேலையும் நீ செய்யணும்னு சொல்லி கவலைப்படுறியா? ஆமாக்கா, பின்ன என்ன, நானே அப்படி சோறு குழம்பெல்லாம் ஆக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் எனக்கு ஆகுமா சொல்லுங்க? நான் செஞ்சாலும் என்னக்கா பண்றது, எப்படிக்கா? இன்னைக்கெல்லாம் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நாளைக்கு மட்டும் என்னை செய்ய சொன்னாங்க. அப்புறம் நாளானைக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. சரி ஒரு நாளைக்கு தானே சின்ன புள்ள, ஏதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி சிம்பிளா செஞ்சிருங்க. அப்புறம் உங்க அத்தை வந்துட்டு அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அப்புறம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சோத்தை குழம்பு ஆக்கி வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க எங்கேயும் நல்லது கெட்டது போக வேண்டாமா? ஏசன புள்ள. ஆமாக்கா, எங்க அத்தையும் இப்படி இதாக்கா பேசிட்டு போயிட்டாங்க. சரி விடு சின்ன புள்ள, ஒரு நாளைக்கு தானே ஏதோ ஒன்று செஞ்சுக்கோ, இல்லாட்டி பாரு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போங்க. என்ன இப்போ? பரவாயில்ல, நீ நாளைக்கு ஒரு நாளைக்கு தானே. என்ற புருஷனுக்கு என்னோட சமையல் திறமையை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு நாளா வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சு நல்லா ஒரு சமையல் பண்ணி போடுறேன் நானே. பாவண்டி அந்த தம்பி, நீ ஏதாவது சமைச்சு போட்டு ஏதாவது பண்ணி விட்டுறாத. அப்புறாணி பையன் அது வேற. ஆமா ஆமா, அப்ராணியா பிராணியான்னு எனக்கு தானே தெரியும். சரி ஃப்ரிட்ஜ்ல சீம்பால் வச்சிருக்கற, எடுத்து போய் செஞ்சு சாப்பிடுறீ சின்ன புள்ள.
என்ன நீ சீம்பல் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்களா? ஆமா சின்ன புள்ள, இதான் கொஞ்சம் இந்த தூக்கு பாக்ஸ்ல ஊத்தி வச்சேன். சரி இது மலருமா சீதாவை எடுத்துட்டு போய் ஆளுக்கு பாதியா வச்சுக்கிட்டோம். ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் வச்சிருக்கறா, அது வேணா நீ எடுத்துட்டு போ இன்னைக்கு. அப்புறம் நாளைக்கு எப்படி சீம்பால் தான் இருக்கும். நாளைக்கு வேணா அந்த நிலாக்கு கொடுத்துடலாம். அப்புறம் வேற யாராச்சும் கேட்டா வேணா எனக்கு கொஞ்சம் கொடுப்பியாமா. அப்படியா நீ? சரி இந்த சீம்பால் வேணும் இந்த அக்காங்களுக்கே கொடுத்துருங்க. எனக்கெல்லாம் இப்போ வேண்டாம் நீ. நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது? எனக்கு அது செய்யவே தெரியாது. எங்கள் அத்தை ஊர்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறமா செய்யட்டும். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே வைங்க. இல்லாட்டி நீங்கள் வேணா ஏதாவது செஞ்சு கொடுங்க, அப்போ வேணா சாப்பிட்டுக்கிறேன். நான் கொண்டு போய் ஏதாவது தப்பு தப்பாக செஞ்சு சொதப்பிருக்கா? அதெல்லாம் வேண்டாம் நீ. அப்படியா? சரி நாளைக்கு நானே செஞ்சு வைக்கிறேன். சரி நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் உன்ற புருஷனுக்கு பிள்ளைக்கு கொண்டு கொடு. அப்புறம் மிச்சம் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்புறம் அத்தை வந்தா அப்புறம் சாப்பிடட்டும். அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது. சரிங்க நீ. சீதாக்கா சரி வாங்கக்கா, பிள்ளைங்க அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வேணா போலாமா? சரிங்க காளிமாக்கா, நாங்களும் அப்படியே போயிட்டு வரோம். பிள்ளைங்கள வேற படிக்க சொல்லிட்டு வந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாளுங்கன்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். இல்லாட்டி புக் எடுத்து வச்சுட்டு அது வாட்டுக்கு ஏதாவது கதை பேசிட்டு ஆடி கிடப்பாளுங்க. சரி சீதா. சரி இந்த அந்த தூக்கு போச்சு எடுத்துட்டு போங்க. சிம்ரன் அங்கதான் வந்தா புக் எடுத்துட்டு. காலையில சாப்பிட்டுட்டு போனவன் வீட்டுக்கே வரல. அங்கதாக்கா இருக்கிறா. அவளும் பிள்ளைங்க கூட படிச்சுட்டு தான் இருக்கிறா. அதான் மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டாக்கா. அப்புறம் இப்பதான் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்களா, அது மேல எடுத்து கொடுத்துட்டு தான் வந்தா. சரி சாப்பிட்டுட்டு படிங்கன்ட்டு அப்புறம் காப்பி வச்சு கொடுத்துட்டு தான் வந்தா. படிச்சுட்டு தான் இருந்தாங்க. சரி சீதா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அண்ணனை வேணா வர சொல்றேன். அவங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு வரட்டும். சரிக்கா மெதுவா வரட்டும். என்ன அவசரம்? அவ பாட்டுக்கு அங்க படிச்சுட்டு இருக்க போறா பிள்ளைங்க கூட உட்காந்து. சரி பிள்ளைங்களோட பிள்ளைங்களா இருந்தா அவளுமே கொஞ்சம் இதா இருப்பா. இங்க இருந்தா பாத்தீங்களா தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஓடி வந்துடுறா. அதெல்லாம் அவ வந்தா சின்ன பிள்ளையாட்டதான் எல்லாம் கலகலன்னு பேசிட்டு சிரிச்சிட்டு ஏதோ கதை பேசிட்டு படிக்கிறாளுங்க. அதெல்லாம் சின்ன புள்ள தோசை ரெடி பண்ணிட்டியாடி? என்ன ரெண்டி சுட்டுட்டு இருக்கிற? எவ்வளோ நேரம் தான் தோசைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? பசிக்குது, சீக்கிரம் கொண்டு வா. கொஞ்சம் பொரியா சென்றாசே சுட்டுட்டு தான் இருக்கிற. இது எடுத்துட்டு வரேன். என்னடா இது தோசை எவ்வளோ நேரமாக சுட்டுட்டு இருக்கிறோம், அது என்ன கருப்பு கருப்பாக வருது? இந்த அத்தை என்னதான் மாவாட்டி வச்சாங்கன்னு தெரியல. மாவே நல்லாவே இல்லையாட்டு இருக்குது. சின்ன புள்ள சுட்டுட்டியா? யோ இரியா, சுட்டுட்டு தாயா இருக்கா. நானே தோசை சுட முடியாமல் சுட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளோ தோசை ஊற்றுனாலும் எல்லாம் கருகி போய் தான் வருது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் இந்த ஆள் வேற நச நசன்னு பேசிட்டு இந்த ஆளே வந்து சுட வேண்டியது தானே. நம்மளை கூட சிம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. சின்ன புள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கிற இன்னும்? யோ இரியா வர்றேன். ஏயா புலம்புறா? எடுத்துட்டு வருவல்லையா? நம்ம டென்ஷன்லேயே தோசை சுடுறனால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கூல் ஆகிட்டு அப்புறம் சுள்ள அப்போ தான் நீட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஹோ 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 ஹா ஹா ஹா. ஆசை தோசை அப்பளவடை ஆசைப்பட்டதை செய் செய் செய். 101 மொய் 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 போதாது டோய். சொத்தை எழுதி வை வை வை. நான் பிறந்தே பத்தூரு காலி, நான் வளர்ந்தே ஜில்லாவே காலி, நான் சிரித்தே எல்லோரும் காலி மாமா. அடியே சின்ன புள்ள, தோசை அடுப்புல வச்சுட்டு கருகிட்டு இருக்குது, நீ என்னடி ஆடிட்டு இருக்கிற? யோ நான் என்னையா பண்ணுவேன்? போடுற தோசை எல்லாமே அப்படிதாயா வருது. உங்க அம்மா என்னையா மாவட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மாவே சரியில்லையா இருக்குதுயா. எல்லா தோசை அப்படிதான் வருது. சரி ஒருவேளை நான் தான் டென்ஷனாக இருக்கிறனால தோசை சரியா வரலையோன்னு நினச்சிட்டு சரி நம்ம கொஞ்சம் கூல் ஆகிட்டு தோசை போடலாம்னு நினச்சிட்டு தாயா பாட்டு பாடிட்டு இருந்தேன். அதுக்கு போய் இப்படி திட்டுறியே. சரி இரியா மறுபடியும் நல்லா வருதான்னு பார்க்குறேன். ஏண்டி தோசை சுட தெரியலன்னு விட்டு தொலைய வேண்டியதானடி? நான் வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு வந்திருப்பல்ல. ஆமா பையனுக்கு என்னடி கொடுத்த? பையன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிற, சாப்பிடாமே தூங்குறானா? இல்லையா அவன் சாப்பிட்டுட்டான். அவன் எங்கள் அண்ணி வீட்டுக்கு நான் சாயங்காலம் போயிருந்தேனா அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டானா, அதனால வந்ததை தூங்கிட்டான். ஏண்டி இந்த 2 கருகி போன தோசை சுடுறதுக்கு தான் நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தியா? இதில் வேற டென்ஷன் ஆகுறாளாமா. டென்ஷனு தோசை சுட்டுட்டியான்னு கேட்டு இது ஆயிருச்சுங்கிறான். மனுஷன் கொலப்பசியில் இருக்கிறான். இது சுட்டு வச்சிருக்கிறா பாரு தோசையை, எடுத்துட்டு போடி அக்கட்டா. யோ சின்ராசு என்னையா சொல்ற? அப்ப நீ சாப்பிடலையா? உனக்கு வேண்டாமா? பசிக்காதா? நானே சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல இதை எல்லாம் தூக்கிட்டு போ அந்த பக்கம். சரியா சென்றாசு, நல்லதா போச்சு. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு கிடந்தான். சரியா நீ சுடுறப்ப எனக்கு 2 தோசை சுட்டு கொடு. இந்தாடி இதெல்லாம் கொண்டு போய் தூரமா வீசு. நாய்க்கு ஏதாச்சும் பாத்திர போகுது, அது தின்னா கூட செத்து போயிடும். தோசை கலவை நார் அடிச்சு வச்சிருக்கிற பாரு. அடியே இவ்வளவு தீ வச்சிருக்கிறியே, தோசை எப்படிடி வருவோம்? யோ சென்றாசு நீ கூட பரவாயில்லையா? தோசை உனக்கு மட்டும் நல்லா வந்திருக்குது. நான் சுடுறப்ப மட்டும் ஏன் அப்படி வந்துச்சு? நல்லா சுட்டுருக்கியா நீயே? நல்லா இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு தான் சாப்பிட மட்டும் தானே தெரியும், வேற எந்த வழியும் செய்ய தெரியாது இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.